ஸ்டாலுக்கோ வீட்டுக்கோ போகணும்னு நினச்சா போகலாம், தப்பு இல்லை. 2 பேராக போகணும். 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. காவல்துறை அதிகாரி பேசினோன்னே இப்போ என் செல்ஃபோனையே எனக்கு எடுக்க பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் கை தட்டணும். ஐயா, என் வாழ்க்கையில் காவி உடைக்குள் ஒரு கன்னித்தமிழை இங்கு தான் நான் பார்த்தேன். எவ்வளவு செய்தியை இன்றைக்கி காலையில் தெரிஞ்சே இவ்வளவு செய்தி சொல்கிறாருன்னா இன்னும் இவருக்கெல்லாம் டைம் கொடுத்தா நான் இன்றைக்கு சொல்கிறேன். ஸ்ரீபாலுக்கு பிறகு, டிஜிபி ஸ்ரீபாலுக்கு பிறகு மக்களுடைய இதயத்தை பிடித்து ஒரு காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் பேசியதை இந்த மேடையில் நான் கேட்டேன். மனதார வணங்குவதற்கு வாழ்த்துகின்றேன். இப்போ எனக்கு அப்புறம்தான் எல்லோரும் பேசுவாங்க, ஐயா நீங்கள் எடுக்கிறீங்களா, எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன்னா என் கல்யாணத்தில் கூட எங்கள் மாமனார் இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல. 36 ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல. எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேனோன்னு நினச்சி எடுக்கிறேளோ. இந்த நான் வந்த உடனே சும்மா இருந்திருக்கலாம். அந்த கோலப்பன் வண்டியில் வந்தோடனே ஒரு அம்மா இங்கே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன்னுச்சு. இவர் வேறு விளம்பர பதாகைகள்னுச்சு. என்னடா நம்மளோட ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கமான்னேன். அப்புறம் கிட்டக்க உத்து பார்த்துச்சு. என்னை பார்த்துருக்கியாமன்னு. என்ன இப்படி கேட்குறேன்? டெய்லி காலில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கலாம். அதுக்கு நீங்கள் தானே ஜீத்தமிழில் வர அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு. நான் பதறிட்டேன். ஆமாம் இல்லைம்மா நான் பேசுகிறவர்னே, முகச்சாடை ஒன்றா தான் இருக்குன்னு போயிடுச்சு. இவர் வேற இந்த அவருக்கு இந்த அறிவிப்பாளருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அடே அப்பா, அவர் எங்கள் சேதுராமலிங்க ஐயாவுக்கு உயிர் போய் வருது. அவர் கொடுப்பாரோ, எனக்கு மைக்கு மாட்டாரோ, நீ இப்படி ஆட்டுறாரு, இப்படி பண்ணுறாரு, இப்படி வராரு, அப்படி போகிறாரு. ஐயா ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சமீபமாக நான் எந்த புத்தக கண்காட்சிக்கு போகிறதில்லை. ஒரு ஓராண்டாக சென்னை புத்தக கண்காட்சியை தவிர ஏன் இந்த ஊருக்கு வந்தேங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் என் வாழ்வியல் வழிகாட்டியாக நினைக்கிறது. அவங்க அப்பா சேலத்தில் ஒரு டீத்தூள் வியாபாரி, அம்மா ஸ்கூல் டீச்சர். ஒழுக்கம் மட்டுமே அந்த 2 பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு புள்ள லஞ்சம் வாங்காமல் 122 புஸ்தகத்தை எழுதி தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் பேர் இறையன்பு IAS. இன்னொரு புள்ள பாரத பிரதமர் மோடியினுடைய ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய திருப்புகழ் IAS. நீ ஏன் புத்தக கண்காட்சிக்கெல்லாம் போக மாட்டேங்கிறன்னாரு. எதுக்கு நான் பிபி பேஷண்ட்டு போய் ஏதாவது பேசுவேன்னு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், 50 வயசாகுது எனக்கு. ஐயா உங்கள் ஊரை சேர்ந்த ஆன்மீகத்தை எழுதக்கூடிய, அவர் பேரே தெரியக்கூடாதுன்னு குப்பரை அப்படி தலை குமிஞ்சிக்கிட்டு இருக்காரு, குமாரசாமி சார். ஞானக்கடல்னு மகா பெரியவரை பற்றி அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இவ்வளோ பெரிய புஸ்தகம் தெய்வத்தின் குரல் மாதிரி எழுதியிருக்காரு. அவரெல்லாம் வெளியில் தெரியாது. ஐயா சேதுராமலிங்க சார், பணிந்து சொல்கிறேன், 25 ஆண்டு காலம் நான் அரசில் இருந்திருக்கேன். சென்னையில் இந்த மாதிரி புத்தக திருவிழா நடத்துகிறது ஈஸி. ஒரு நாகர்கோவிலில் காலையில் நான் என் தூத்துக்குடி விமானம் வந்த போதுங்க 7 மணிக்கு வந்துடுச்சு. என்னை கூப்பிட வந்த சகோதரர் மரியாதைக்குரிய ஆரை முத்துப்பாண்டியன் நேற்றுக்கு ராத்திரிலேருந்து ஒரு மாமனாரை மாப்பிள்ளை கூப்பிட்ற மாதிரி 10 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. தம்பி சிவபாலன் எங்கள் அசிஸ்டண்ட், அவங்களெல்லாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. இந்த சிப்ஸை கூட நான் எதுக்கு தெரியுமா எடுத்து திங்கிறேன், அது வைக்கிறவருக்கு அப்போ தான் ஒரு மரியாதை. அடுத்த வருஷமும் கூப்பிடலனாலும், தமிழ்நாட்டில் யாரும் புத்தக கண்காட்சிக்கு என்னை கூப்பிடலனாலும் நான் கவலைப்படுறவன் இல்லை. நான் சத்தியம் சொல்கிறேன், வருவாய்த்துறை நண்பர்களுக்கு, கோலப்பனாக இருக்கட்டும், என்னுடைய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய காந்தியாக இருக்கட்டும், தாஸாக இருக்கட்டும், கோடப்பனும் நானும் ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிறந்த தாய் வயிறு தான். வேற ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுடைய மரியாதைக்குரிய சேதுராமலிங்க ஐயாவும் கலெக்டரும் உயிரை கொடுத்து இந்த புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க, நீ வரணும்னாரு. நான் வாழ்க்கையில் உப்பு இல்லாமல் வாழ்வேன், நட்பு இல்லாமல் வாழ மாட்டேன். இந்த நட்புக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். ஐயா நீங்கள் கொடுக்குற கைத்தட்டு இன்னும் 10 நாள் பத்தாது. எத்தனை பேர் பட்டா கேட்டு குத்துவோன்னு தெரியும். வருவாய்த்துறையில் ஜாதி சான்றிதழ் கேட்போம், மலைவாழ் மக்கள். சார் கோலப்பம் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும், புலவர் ராமலிங்க இதெல்லாம் போய் தமிழ்நாட்டில் பேசணும் மேடைகளில். ஏன்னா பல பேர் மேடைக்கு வரும்போதே கற்பை பற்றி மணிக்கணக்காக பேசுகிறான். காரில் போகணுன்னு டிரைவர் கேட்குறாரு எந்த வீட்டுக்கு போகணும்னு.
பேசுறதுக்கும் வாழ்க்கைக்கும். தமிழ்நாட்டில் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கினவர் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா கையினால. நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆதி திராவிட பழங்குடியின மக்கள்கிட்ட எவன்ட்டையும் கைவிட்டு வாங்காம ஒரு அரசு ஊழியர் அத்தனை பேருக்கு பட்டா கொடுத்திருக்கான்னா அதை தான் நம்ம கைத்தட்டி பாராட்டணும். எல்லாரும் தான் படிக்கிறான், படிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நடக்க வேண்டாமா ஐயா? அந்த கூத்துக்கலையை கொண்டு வந்து நடத்தினீங்கல்ல, உங்க திருவடியை தொழுறேன் ஐயா. நீங்க கொடுக்குற காசு அவனுக்கு ஒரு வாரம் கஞ்சி கிடைக்கும்ல ஐயா. எந்திரிச்சு நெல்லுங்க. இந்த அவர் என்னமா பாராட்டினாரு கலைமாமணி, அந்த பாருங்க. இப்போ அவர் பையிலேருந்து பணத்தை எடுத்துடலாம். பாராட்டுறது தாங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. ஆடி காரில் போகிறது இல்லை வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் நல்லா இருக்கும். இந்த இப்போ நான் ஐயாட்ட கேட்டேன், மேலே வரும்போது 2 தடவை காதில் எவ்வளோ நேரம் பேசணும்னு. அதுக்காக அவங்கள மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டோம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 3/4 மணி நேரத்தில் மைக்கை ஆஃப் பண்ணிடுவோன்ட்டார். அப்புறம் புலவர் என்கிட்ட, கூட்டத்தை பற்றி கவலைப்படாத தம்பி, நிறையா பேசு. என்னையை பற்றி புலவருக்கு தெரியாது, நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள். அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, வெறும் கேமராமேன் இருந்து ப்ரொடியூசர் ஆக்ஷன் பாங்க. நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பெரிய புராணம் பேசுகிற ஆள். இங்கே இப்போ 800 பேர் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், எண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்குள்ளே இப்போ பாருங்கள், டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, எல்லாம் வந்துடும் புலவரே உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ராசி பலனில் நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தாங்க. நான் சத்தியம் சொல்கிறேன், என்னுடைய நட்புக்கும் வருவாய்த்துறையும் எந்த துறையாவது விட்டுருப்பீங்களான்னு பார்த்தேன் சார். தமிழ்நாட்டு புத்தக கண்காட்சியில் எந்த துறையும் விடாமல் எல்லா துறைக்கும் பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க, இந்த பத்திரிகையிலையும் இதுலேயும். இதெல்லாம் பாராட்டணும். இப்போ இவ்வளோ பாராட்டி என்ன சேதுராமலிங்க சார் போட்டிருக்க செயினை என்னை கழட்டி போட போகிறாரா? அதை கை தான் தட்டி வைங்களேன். அவர் பாருங்க ஒன்றும் இல்லைங்கிறாரு. அதனால தான் நீங்கள் என்னையும் கூப்பிட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னொன்று, இவ்வளோ பேர் உட்காந்துருக்காத மெட்ராஸில் 2 பேர் சேர்ந்தா கூட்டம்ங்கிறான், 20 பேர் சேர்ந்தா மாநாடுங்கிறான். ஒரு செவ்வாய்க்கிழமை நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாரதி கண்ணம்மா பார்ட் 2 விட்டுட்டு இத்தனை பேர் வந்திருக்குதுங்கிறதே உங்கள் திருவடியை தொடர. ஏன்னா இந்தியாவில் அதிகம் பேர் பார்க்குற நிகழ்ச்சி குக்கு வித்து கோமாளி, விளங்கும்ல நாடு. வாணி ராணின்னு ஒன்று போடுறான், அதில் எத்தனாவது மனைவின்னே தெரியல அந்த அம்மா. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். மந்து மாதிரி உட்காந்துருந்தா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பார்க்கறதில்ல. நான் சந்தோஷமாக சொல்கிறேன். அங்கே பாருங்கள், ஒருத்தர் சகோதர சகோதரிகளாக உட்காந்துக்கிட்டு அப்படி கண்ணாடி போட்டு உங்கள் 2 பேரையும் தான் சொல்கிறேன். சிரித்தவங்களே, நான் சிரித்த பொண்ணே 7:30 மணிக்கு இந்தியாவில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நல்ல கைத்தட்டுங்க, அவங்களுக்கு குமிழ் சிரிப்பு. சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த தலைப்பெல்லாம் விடுங்க, அடுத்து எல்லாம் பேசுவார். வாழ்க்கையில் நோய் வராமல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கணும்னா சிரிங்க. தயவு செய்து சொல்கிறேன், டாக்டர் வீட்டுக்கு போய் நோய் வந்துடும், போனோன்னு கேட்பார் மூச்சை இழுத்து விடுங்கம்பார். உண்மையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, என்னக்கா போனோன்னு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் அங்கே போயிருக்கோம். அப்புறம் கண்ணை நீட்டு, காதை காட்டு, நாக்கை நீட்டு, அப்புறம் எதுவும் அமுக்குவார், பசக்குன்னு பின்னாடி திரும்ப எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியாது. சார் சேது சாருக்காக சொல்ல, 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பா 83 வயசு இருமிக்கிட்டே இருந்தார். பயமாக இருந்து டாக்டர்கிட்ட கூட்டி போனேன். 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். 24 வயசு பையன் வந்து டாக்டருங்கிறான். அவனை பேச விட மாட்டேங்கிறான். அந்த ஆள் வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர். அவர் சொன்னார், 3 ஃப்ளோர் கட்டிட்டேன்ல, நீ ஃபீஸை கட்டிட்டு போடாங்கிறாரு. புலவருக்கு கிரவுண்டு ரெடியாக இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க. நல்லா கைத்தட்டுங்க. அவர் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களே 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சந்திச்சுக்கிறோம். அப்போ எவ்வளோ பரபரப்பாக அவர் இருக்காருன்னு தெரியுது பாருங்க. சார் எங்களுக்கு அதாவது இந்த ஓட்டுநர் கூட்டி வந்தார் பாருங்க. ஏன்னா இவங்களெல்லாம் மேடையில் ஓட்டுநர் தண்ணி எடுத்து இந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். புத்தக கண்காட்சியில் அவங்கெல்லாம் மறந்துடுவோம். மைக் செட்டு யூடியூப்பில் இதெல்லாம் கரெக்டாக போடணும். எனக்கு ரொம்ப ரசனையோடு ரசிக்கிறீங்க, ரொம்ப மகிழ். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நோயே வராது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தாங்கிறான். ஒரு தடவை சிரித்தா, நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் எம்ஏ, ஒரு தடவை சிரித்தா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது.
அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னா நாளைக்கு கோலப்பை எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா லூசு பையில. இப்போ எல்லாம் புக் ஃபேருக்குள்ளே வரும்போது 2000 4000 8000 அப்படி இல்லை, கூடி உட்காந்து சந்தோஷ் சார் ஒரு போலீஸ்கார் சிரிச்சே இன்னைக்கு தானே சார் நான் பார்க்குறேன். அவர் சிரிப்பார். அதை தவிர அவர் அக்யூஸ்டுங்கும் போது என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் பதறிட்டேன், நான் ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன். என் மிஸ்ஸஸ் அமிச்சா கூட எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதையாவது அமைக்கி எதுக்கு வம்பு. ஆனால் எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவ் சார் அந்த வர்ணனை. ஐயா நீங்கள் என்ன தமிழாசிரியரா? தமிழாசிரியராக இருந்துட்டு தமிழ் நல்லா பேசுகிறேன், அதான் ஆச்சரியமாக இருக்குது புலவரே. ஐயா சிரிக்கிறதுக்கு சொல்லலை. அண்மையில் அமெரிக்கா போயிருந்தேன். பின்ன நான் போனது எங்கே தான் சொல்கிறது, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி போனேன். மார்ச் 13ஆம் தேதி வந்து 9 மாநிலங்களில் பேசினேன். அங்கே ஒரு திருக்குறள் மாநாடு, தமிழ்நாட்டிலேருந்து 2 பேராசிரியர்கள் வந்திருந்தாங்க. கலப்பிட்டான். திருக்குறள் அல்ல அல்ல வரும், திருக்குறள் படிக்க படிக்க இன்பம், திருக்குறள் மாதிரி ஒரு அறநூல் கிடையாது. இப்போ சொன்னேன் பாருங்க, டீ வரும்னு பாருங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க பாருங்களேன். நான் ரோட்டரி லைன்ஸ்ல எல்லாம் பேசும்போது சூப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் மைக்கில் நற்றினை படித்தாயாம் 50 பேருக்கும் கொடுப்பாங்க. அவன் முதல் வரிசையில் உட்காந்து அவன் சூப்பரானா என்னை பேச சொல்கிறானானே தெரியாது. சார் திருக்குறள் மாநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பேராசிரியர் 3/4 மணி நேரம் பேசி ஒரு திருக்குறள் கூட பாவி சொல்லவே இல்லைங்க. ஏன்னா இவன் படிக்கலை, இவன் தான் நோட்ஸை எழுதாமதில் போகிறான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படித்தபடி நிற்குது. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறு அணிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு. ஏன் அறிவு? ஏன் அந்த மனுஷன் கீழே உட்கார்ந்துருக்காரு வருவாய் கோட்டாட்சியர். சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னா. இந்த காப்பி கொடுக்கிறவருக்கு வேற என்ன வேலை? இன்னைக்கு அவர் வரலன்னு 6 நாள் லீவு போட்டால் எவனும் கவர்மெண்ட்ல கேட்க முடியாது. ஆனால் ஏன் தெரியுமா கொடுக்குறான் மனுஷன்? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. இப்போ புலவர் என்ன குரல் சொல்லணும்? இப்போ வெந்நீர் மாதிரி காஃபி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. வந்து என்ன சொல்லணும்? காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் அது ஞானத்தின் மானப்பெரிது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அக்காவுக்கு பிடிக்கல, டக்குன்னு ஒரு குரல் சொல்லலாம். என்ன? யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. உடனே நான் அந்த அம்மாவுக்கு சொல்லணும், அம்மா இதை தனியாக சொல்லியிருக்கலாம், 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டம்மா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு. நான் சொல்கிறதெல்லாம் சரியான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ராத்திரி போய் பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னால் 5 நிமிஷத்தில் 12 திருக்குறள் சொல்ல முடியுதுன்னா என் தமிழாசிரியர் போட்ட பிச்சை. நம்முடைய பட்டிமன்ற அறிஞர் திரு சாலமன் பாப்பையா ஐயா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மூத்த மகனுக்கு அவர் தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்திருக்கிறார். என்னங்க அந்த பேர் வித்தியாசமாக இருக்குது. அவர் ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர். தியாகமூர்த்தின்னு பேர் வச்சிருக்கீங்களே, இந்த பேருக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் கல்லூரி மாணவனாக கால் பதித்த போது அவருக்கு கட்டணம் கட்டுவதற்கு கையில் பணம் இல்லை. அப்போ அவருக்கு ஃபீஸ் கட்டிய அவர் கூட படித்த அவருடைய நண்பர்கள், ஒருத்தர் தியாகராஜன், இன்னொருத்தர் ராமமூர்த்தி. அந்த நன்றியை, அந்த அன்பை, அந்த நட்பை கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது என்று தியாகராஜன்லேருந்து தியாக, ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தியை எடுத்து தன் மகனுக்கு தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்த ஒரு நட்பின் அடையாளம் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் என்று இந்த நேரத்திலே நான் அதையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அறிவுமதி அவர்கள் வள்ளுவம் பற்றி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். திருக்குறள் பற்றி யார் யாரோ என்னென்னமோ பாராட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐயா சொன்னது அவ்வளோ அசத்தலாக இருக்கும். 2 அடி கொடுத்தால் தானே நீ திருந்துவாய், அதை வள்ளுவனிடமே வாங்கிக்கொள். நம்மளால எப்பயும் சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, சொன்ன திருந்தாத ஜென்மங்கள். சத்துன்னு 2 அறை கொடுத்தோம்னா திருந்திடுவான். இப்போ 2 அடி கொடுத்தாதானே நீ திருந்துவ, அதை வள்ளுவனிடமே வாங்கிக்கொள் என்று எழுதிய ஒரு அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் வள்ளுவன். திருக்குறள் முப்பால் அது எங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் என்று எழுதினார். எல்லா இனத்துக்கும் எல்லா உயிர்களுக்கும் தாய் தானே தாய்ப்பால் கொடுப்பார்கள். ஆனால் தமிழினம் மட்டும்தான் இன்னொரு பெருமை கொண்டது. தந்தைப்பால் குடித்த ஒரு இனம் என்றால் அது நம்முடைய தமிழ் இனமாகத்தான் இருக்க முடியும். அவ்வளோ அழகா வள்ளுவத்துக்கு வரிகள் சொன்னவர். மிக அழகாக வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் இந்த மண்ணையைச் சேர்ந்த பேபி அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். உங்கள் மண்ணை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய
வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்ல ஒரு கணீர் என்ற அழகான குரல் அவருக்கு இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் நிறைய மேடைகளில் அவர்கள் வலம் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து, குமரி மண்ணும் மனமும் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் தக்கலை ஹலிமா அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். ஐயா, அவங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல சொல்லி, நாங்கள் பேசி முடித்தாலும் அவர் பேச்சை நம்ம இருந்து கேட்கணும். அப்படியே அம்மோன்னு விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஏன்னா உள்ளூர்னா எப்பயுமே ஒரு இலக்காரமாக இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உள்ளூரில் இருக்கிற நம் மண்ணில் வேர் பதித்திருக்கிற அவர்கள் உலகெங்கும் கிளைகள் பரப்ப வேண்டும் என்கின்ற தண்ணீரை நீங்கள் தான் ஊற்ற முடியும், உள்ளூர்காரர்களால் தான் அதை செய்ய முடியும். அதனால உங்க மண்ணை சேர்ந்த படைப்பாளிகளை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து, நன்றியுரை வழங்க இருக்கிற வட்டாட்சியர் திரு கண்ணன் அவர்களுக்கும், காலையில் நான் வந்ததிலிருந்து என் கூடவே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு உபசரிப்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடையாளத்தை இங்கே அளித்திருக்கிற ஆரை கோமலா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நேற்றுலேருந்து அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் கூட என்னை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணதே கிடையாது. அந்த தொகுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள். அவ்வளோ உற்சாகமாக, அவ்வளோ மகிழ்ச்சியாக, அவ்வளோ வேகமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன இது, யூடியூப்பில் கவிதா ஜவஹர் திருமணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று பார்த்ததா சொன்னீங்க. அது நான் இல்லை, அது வேற யாரோ ஒரு கவிதா வேற ஒரு ஜவஹரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. கவிதா ஜவஹர்னு போட்டால் அதுவும் வருது, நானும் பார்த்தேன். அது வேற யாரோ ஒரு இளம் தம்பதிகள். ஆமாம், அதை யாரோ அறந்தாங்கி நிஷா அவங்க போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க போல. என் திருமணத்துக்கு அறந்தாங்கி நிஷாலாம் வரல. என்னுடைய திருமணம் ஒரு தமிழ் புலவரால் தான் திருக்குறள் சொல்லி நடத்தப்பட்டது. அப்படி ஒரு பெருமை என்னுடைய திருமணத்துக்கு உண்டு. அதே மாதிரி நான் என்னுடைய பட்டுப்புடவை நாங்கள் திருநெல்வேலி ஆர்எம்கேவில் எடுத்தோம், என்னுடைய திருமண பட்டுப்புடவை. அதில் என்ன அதிசயம்னா, அந்த பட்டுப்புடவையில் கீழே பார்டர் இருக்கும் இல்லையா, அதில் 18 திருக்குறள்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கும், நெய்யப்பட்டிருக்கும். அப்போ ஏதோ ஒரு போட்டி அங்கே வச்சுருந்தாங்க. அதில் 18 திருக்குறள் ஓவியத்தோடு நெய்யப்பட்டிருக்கும். முந்தி இருக்கு இல்லையா, முந்தானை, வள்ளுவர் கோட்டம் தான் அந்த முந்தானையாக இருக்கும். இந்த புடவையை எங்கள் மாமனார் அவ்வளோவா கல்வி அறிவு இல்லாதவர், அதை பார்த்துட்டு சொன்னார், நீ தான் மேடையில் பேசுகிறேலம்மா, உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கும். விலை அப்போமே 10,000 ரூபாய், 2002 10,000 ரூபாய். அதை வச்சு கல்யாணத்தை எனக்கு முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப ஆசையாக இந்த புடவை உனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று வாங்கி கொடுத்தார். ஆனால் தமிழை நம்ம எல்லா இடத்திலும் எல்லா சூழல்களிலும் நம்மளால் தமிழை அனுபவிக்க முடியும். அப்படிக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த குமரி மாவட்டத்தின் மண்ணை சேர்ந்த மைந்தர்கள், என்னுடைய அன்பு தோழர் குமரி ஆதவன் வந்திருக்கிறார், என்னுடைய நண்பர் ஜெய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வரும்போது நிறைய நாற்காலிகள் மட்டும்தான் காலியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள். எந்த ஊரிலிருந்து நாகர்கோவில் மண்ணை யார் நம்பி வந்தாலும் அவர்களை நாகர்கோவில் மண் குமரி மாவட்டம் கைவிடாது என்று இந்த நாற்காலிகளில் 3/4 பாகத்தை நீங்கள் நிரப்பி எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஊரெங்கும் மாவட்டங்கள் எங்கும் புத்தக திருவிழாவை நடத்தி வருகிற நம்முடைய தமிழக அரசாங்கத்திற்கும், பப்பாசி அமைப்பை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும், என் இனிய சகோதரர் முருகன் அவர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், ஒலிபெருக்கி சகோதரர்களுக்கும், அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏன்னா குமரி மாவட்டத்துக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும். குமரி மாவட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தின் எல்லை, நம்முடைய தமிழ்நாட்டின் எல்லை என்ன அப்படின்னா, வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரை என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. வடக்க திருவேங்கடம், தெற்க குமரி. ஆனால் வடக்க திருவேங்கடம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? திருவேங்கடம்னா கோயில்பட்டிக்கு போகிற வழியில் இருக்கிற திருவேங்கடம் கிடையாது. திருப்பதி என்கின்ற தமிழ்நாட்டின் வட எல்லையை நாம் கை நழுவ விட்டு விட்டோம். ஆனால் தமிழகத்தின் தென் எல்லையாகிய குமரி மாவட்டத்தை நாம் இறுக பற்றி இருக்கிறோம். அது நழுவ விடாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் உலகம் முழுக்க வாழுகிற தமிழர்கள் கடமைப்பட்டு இருக்கிறார்கள். எங்க எல்லையை தொலைச்சிடாம இருக்கீங்களே, அதற்காக பாடுபட்ட மார்ஷல் நேசமணி ஐயா உள்ளிட்ட அந்த பெரியோர்களை இந்த நேரத்திலே நாம் நிச்சயமாக நினைவு கூற வேண்டும். நாகர்கோவிலுக்கு நான் விருதுநகர் மாவட்டத்துக்காரி அப்படிங்கிற முறையில் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றியும் நான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, பிழைப்புக்காக அரசியல் நடத்தாமல் பிழையின்றி அரசியல் நடத்திய ஒரு மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் விருதுநகர் சொந்த தொகுதியில் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டார்.
அப்போ எப்படி ஒரு நேர்மையான மனிதன் தோற்கடிக்கப்படும் போது, அதுவும் தன் சொந்த இடத்திலே தோற்கடிக்கப்படும் போது மனசு எப்படின்னாலும் உடஞ்சு போயிருக்கும்ல. ஆனால் அந்த நேரத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த மக்கள் தான், அப்பச்சியே இங்கே வாங்க, உண்மைக்கும் நேர்மைக்கும் மரியாதை தருகிற மக்கள் நாங்கள் என்று அவரை கூட்டு வந்து இங்கே நிற்க வைத்து ஜெயிக்க வைத்தவர்கள். வெற்றி கோப்பையை பரிசளித்து நல்லவர்களுக்கான மக்கள் எங்கேயாவது இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை காமராஜருக்கே கொடுத்த மக்கள் நீங்கள் என்பதால், ஒரு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவள் என்பதற்காக இந்த நாகர்கோவில் மக்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எப்பேற்பட்ட மண் இல்லையா அந்த நாகர்கோவில். மருமக்கள் மான்மியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நூலை தந்த கவிமணி அவர்களை தந்த ஒரு மண் இந்த மண். எத்தனை தலைவர்கள், எத்தனை கலைஞர்கள், எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை படைப்பாளிகள், எல்லாவற்றையும் கொடுத்த மண் இந்த மண். ரொம்ப குறிப்பாக தோழர் ஜீவானந்தம், ஜீவானந்தம் பேர் சொன்னால் நான் ஆனந்தம் பெறும் என்று வாலி சொல்வார். அப்படி ஒரு தலைவன் தோழர் ஜீவானந்தம். காரைக்குடி பக்கத்தில் சிராவயல் அப்படிங்கிற ஊரில் காந்தி பெயரால் ஒரு ஆசிரமத்தை அவரும் அவருடைய நண்பரும் நடத்தி வருகிறார்கள். இப்போ காந்தி அவர் நேரில் போய் சந்திக்க விரும்பி போகிறார். போயிட்டு இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு, ஜீவா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டார். ஜீவா சொன்னார், தலைவர் அவர்களே, இந்தியா தான் என்னுடைய சொத்து என்று சொன்னார். பதிலுக்கு காந்தி சொன்னார், இல்லை ஜீவா, நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று சொன்னார். பூதப்பாண்டி ஜீவானந்தம். அப்படி ஒரு அற்புதமான தலைவனை பெற்றெடுத்த ஒரு மண் இந்த நாஞ்சில் மண். அதே மாதிரி கலைஞன் அப்படின்னு பார்த்தா, உலகத்திலே 2 சிரிப்பு நடிகர்களுக்கு தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சார்லி சாப்ளின் என்கின்ற அற்புதமான நடிகன், இன்னொருவர் NS கலைவாணர் என்கின்ற இந்த மண்ணில் பிறந்த ஒழுகுனசேரியில் வாழ்ந்த ஒரு அற்புதமான கலைஞனுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அடித்தால் தான் சிரிப்பு வரும் என்று எத்தனையோ கலைஞர்கள் நம்பிக்கொண்டிருந்த போது, நடித்தாலும் சிரிப்பு வர வைக்க முடியும் என்று நிரூபித்த ஒரு மாமனிதர் நம்முடைய NSK அவர்கள். இன்னைக்கு தான் நம்ம பெண் உரிமை, பெண் சுதந்திரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் ஆரம்ப காலத்தில் பெண்கள் அவ்வளவாக மதிக்கவே படாத, ஏன் இன்றும் கூட மதிக்கப்படாத சினிமா துறையில் இருந்து கொண்டு பெண்களுக்காக குரல் எழுப்பியவர் NSK அவர்கள். ஒரு திரைப்படத்தில் ஒரு ஜமீன்தாராக நடிச்சிருப்பார், பெரிய பணக்காரராக இருப்பார். அவங்க மனைவி வழக்கம் போல் அவங்க மனைவி தான், TA மதுரம் தான் மனைவியாக இருப்பாங்க. இவருக்கு கல்யாணமாகி ரொம்ப வருடம் ஆயிருக்கும், குழந்தையே இருக்காது. இப்போ இவருடைய உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, பெரிய ஜமீன்தாராக இருக்கிறீங்க, பெரிய பணக்காரர் நீங்கள், இந்த சொத்தெல்லாம் வந்து அனாதைக்கு போயிடக்கூடாது, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவர் ரொம்ப தூண்டி விடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவர் பொறுக்க முடியாமல் மனைவிட்ட போய் சொல்வார், இந்த பாருமா, நான் பெரிய ஜமீன்தார், நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, வாரிசு இல்லாமல் இவ்வளவும் போயிடக்கூடாது, அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத மறுக்கக்கூடாது, நீ நாம் வந்து மறுமணம் பண்ணிக்கிறணும், மறுமணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறக்கும், நாம் வந்து இந்த ஜமீன்லாம் நமக்காக பொழைக்கும், நீ வந்து மறுக்கக்கூடாது. அவர் அதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கு நான் குழந்தை, இந்த பேச்செல்லாம் வச்சுக்காத, மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையா, நீ சொல்லு அப்படிம்பார். கொஞ்ச நேரம் அவங்க யோசிச்சுட்டு, சரி இவ்வளோ சொல்கிறீங்க, சொத்து வீணாக போயிடக்கூடாது, வாரிசு இருந்தால் தான் நல்லதுன்னு இவ்வளோ சொல்கிறீங்க, சரி இனியாவது நல்ல மாப்பிள்ளையாக பாருங்க. இப்படி ஒரு சிந்தனையை நீங்கள் 1950-60 யோசித்தாது பார்க்க முடியுமா? டக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, சரி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தொலைங்க. அவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, என்னது ஆமாங்க, நமக்கு குழந்தை இல்லை, சொத்தெல்லாம் வீணாக போயிடக்கூடாது, நீங்கள் என்னை மறுமணம் பண்ணிக்கிட்ட சொல்கிறீங்க, நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொன்னேன், கரெக்டு தானே அப்படிம்பாங்க. ரொம்ப சரின்னு தோளில் கிடக்கிற துண்டை தலையில் போட்டுட்டு அப்படியே போயிடுவார். இப்போ எவ்வளவு ஒரு அறிவார்ந்த சிந்தனையை ஒரு திரைப்படத்திற்குள் ஒரு பெண் உரிமை சார்ந்து அன்றைக்கே சொன்னவர் நம்முடைய கலைவாணர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன் பிறந்த மண் இந்த மண். நம்முடைய இறைவனுடைய திருமாலுடைய 10வது அவதாரம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஐயா தோன்றிய அவதரித்த ஒரு மண்ணும் இந்த குமரி மாவட்டத்து மண்ணாகத்தான் இருக்கிறது. ஆன்மீகத்திலையும் நீங்கள் எதையும் விட்டு வைக்கல, ஐயா உண்டு அப்படிம்பாங்க. அந்த ஐயா வழி சாமி கும்பிடுறவங்க ஐயா உண்டு அப்படிம்பாங்க, இல்லை இருக்கு அப்படிங்கிற பேச்சே கிடையாது, ஐயா உண்டு. அது ஒரு அழகான ஒரு ஆன்மீகத்திற்கும் சொந்தக்கார மண். விவேகானந்தர் அவர்கள், இந்தியாவே கொண்டாடக்கூடிய வீர துறவி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அந்த ஞானத்தின் ஒளி தேவை என்று கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு முக்கிய திருத்தலங்களுக்கும் சென்று வந்து கொண்டே இருந்தபோது கடைசியாக அவர் தேடலுக்கு விடையாக உங்கள் குமரியம்மன் கோவிலுக்கு எதிர்க்கே இன்னைக்கு விவேகானந்தா பாறை என்று சொல்லப்படுகிறது இல்லையா, அங்கே உட்கார்ந்து குமரி அம்மனுடைய அருள் கிடைத்ததால் தான் அவர் அமெரிக்காவில் தன்னுடைய சிந்தனைகளை நிலைநாட்ட முடிந்தது என்றால், அந்த ஆன்மீக ஒளியை தந்த மண்ணும் இந்த குமரி மாவட்டத்தின் மண் என்பதில் நீங்கள் அத்துணை பேரும் பெருமை கொள்ளலாம்.
எவ்வளோ பேர், பொன்னியிலன் ஐயா, நாஞ்சில் நாடன் அவர்கள், ராட்சச எழுத்துக்கு சொந்தக்காரர் என்று நாமெல்லாம் கொண்டாடுகிற ஜெயமோகன் அவர்கள், அவங்களாம் வாழுகிற ஒரு மண். இளம் எழுத்தாளர்களான சாகித்ய அகாடமி விருது வாங்கிய மலர்வதி போன்ற அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிற ஒரு மண் உங்களுடைய குமரி மாவட்டத்து மண் என்பதில் நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நம்ம விவேகானந்தர் தவம் செஞ்சார் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா. இந்த புத்தகங்கள்லாம் ஒரு எழுத்தாளர் சும்மா உட்காந்து எழுதலை, யாராவது டிக்டேட் பண்ணி கடலாம் எழுதலை. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எழுத்தாளன் செய்த தவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எழுத்தாளன் உள்ளுக்குள்ளேயே உருகி 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 செய்த தவம். இன்னொருத்தர் தவம் செய்து வேறொருக்கு வரம் கிடைக்குமா? இப்போ நான் தவம் செஞ்சால் எனக்கு தானே வரம் கிடைக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, யாரோ ஒரு எழுத்தாளன் தவம் செய்திருக்கிறான், ஆனால் அந்த வரம் புத்தகத்தின் வடிவில் நம் கையில் கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனால் நிறைய புத்தகங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விற்கப்படவில்லை என்று நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் யோசிக்கிறேன், ஒருவேளை எல்லா புத்தகத்தையும் ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருப்பீங்களோ. ஏன்னா கல்வியில் முன்னேறி இருக்கிற இந்த மாவட்டம் புத்தக வாசிப்பிலும் ஒருவேளை முன்னேறி இருந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களால் வாசிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நீங்கள் வாசித்திருந்தாலும் கூட ஆளுக்கு இன்னொரு புத்தகம் வாங்கி வேற மாவட்டத்தில் இருப்பாங்க இல்லையா வாசிக்காத, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அதை பரிசாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குக்கர் வாங்கிட்டு போகிறோம், பால் குக்கர் வாங்கிட்டு போகிறோம். ஒரு வீட்டில எல்லாம் போனீங்கன்னா 12 பால் குக்கர் வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க. இது எதுக்கு? அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்கி கொண்டு போய் வைத்தீர்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய அழியாத சொத்தாக அந்த குடும்பத்திற்கு இருக்கும். எழுதுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தாங்க. மற்ற தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் எழுத்தாளராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேறுபாடு தான். இப்போ 100 பானைகள் ஒரு குயவர் வணைகிறார்னு வைங்க, 100 பானை அப்படியே செய்கிறார். இப்போ 101வது பானை செய்கிறது அவருக்கு ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ஈஸியில் டக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ 100 குதிரை ஏறி பயிற்சி செய்த ஒரு வீரன் 101வது குதிரையில் ஏறி பயிற்சி செய்கிறது எளிதா கடினமா? ரொம்ப ஈஸி. அப்படி அந்த குதிரையை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிருவான் இது என்ன செய்யும் ஏது செய்யும், டக்குன்னு அந்த குதிரையில் ஏறி அடைக்கிடுவான். ஒரு 100 ரோஜா செடி ஒருத்தர் வரிசையாக வளர்க்குறார். 101வது ரோஜா செடி வளர்க்குறது எளிதா கடினமா? ரொம்ப எளிது இல்லையா? 100 தேர்கால்கள் ஒரு தச்சர் செய்கிறார். 101வது தேர்கால் செய்கிறது எளிதா கஷ்டமா? ரொம்ப எளிது. அவளுக்கு அப்படி இயல்பா அந்த மரத்தை எப்படி கடையணும், அதை எப்படி வளைக்கணும், அதில் எப்படி செதுக்கணும் எளிதா தெரியும். ஆனால் 100 சிறுகதைகள் ஒரு எழுத்தாளர் எழுதுறார். 101வது சிறுகதை எழுதுவது எளிதா கடினமா? கடினம் இல்லைங்களாயா? ஏனென்றால் இதுவரை சொல்லாததை சொல்ல வேண்டும், புதியதை சொல்ல வேண்டும், அதையும் புதிதாக சொல்ல வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சவால் தான் ஒரு எழுத்தாளனுக்கும் மற்ற துறை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். இதெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? எழுதி பார்த்தா தானே தெரியும். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எழுத்தாளனும் தன்னுடைய புத்தகத்தில் தன் உயிரின் சில துளிகளை இழந்துதான் அந்த பேனாவின் மைத்துளிகளை நிரப்புகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் புத்தகங்களை இப்படி அனாதை பிள்ளைகளைப் போல காத்திருக்க விட மாட்டோம். அதனால நீங்க இனி இருக்கிற இந்த ஒரு சில நாட்களிலாவது இங்கே காத்திருக்கிற அத்தனை அனாதை பிள்ளைகளுக்கும் நான் தந்தையாக இருக்கிறேன், நான் தாயாக இருக்கிறேன் என்று அரவணைத்து கொண்டு உங்க வீட்டில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்வோன்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இதுதாங்க நான் பேச வந்த தலைப்பு. அன்புக்கு நிகர் அன்பே. யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகம் அனாதையாகி விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா? இதற்கு பெயர் தான் அன்பு. எங்கேயோ ஒரு உயிர் கசிகிறது, எங்கேயோ ஒரு உயிர் வாடுகிறது, எங்கேயோ ஒரு உயிர் இரக்கமில்லாமல் தவிக்கிறது. அதற்கு நான் இருக்கிறேன் என்று ஒற்றை குரல் உங்களால் கொடுக்க முடிந்தால் உங்கள் அன்புக்கு நிகர் உங்கள் அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பேச வந்திருக்கிறேன். அதுவும் நாகர்கோவில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஊர். என்னுடைய பேச்சு பயணத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர். பர்சனலாகவே ஆரம்பத்தில் நான் முதலில் பட்டிமன்ற மேடை அப்படின்னு ஏறியது இந்த குமரி மாவட்டத்தை சேர்ந்த குமரி கண்ணன் அப்படின்ற ஒரு ஐயாவுடைய மேடையில் தான் முதல்ல நான் பட்டிமன்றம் பேச தொடங்கினேன். அப்புறம் கவிஞர் நீலம் மதுமையன் அப்படி இந்த மண்ணில் ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் அந்த அண்ணனுடைய அழைப்பின் பேரில் நிறைய இந்த பக்கங்களில் நான் பேச வந்திருக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அண்ணா அவங்களுடைய
தலைமையிலே பேச வந்திருக்கிறேன். நம்முடைய பேராசிரியர் ராஜாராம் ஐயா அவங்களுடைய தலைமையில் பேச வந்திருக்கிறேன். இங்கே உள்ள நிறைய கோவிலில் நான் பேசியிருக்கிறேன். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலெல்லாம் நான் 10 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பேசியிருக்கிறேன். நாகராஜா கோவிலில், குமார கோவிலில், நம்ம கிருஷ்ணன் கோவிலில், நிறைய கோவில்களில் பேசியிருக்கிறேன். அதை விட மகிழ்ச்சி என்னென்னா நிறைய சர்ச்சில் நான் பேசியிருக்கிறேன். குளச்சல் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர் சர்ச்சிலையுமே நான் பேசியிருக்கிறேன். என்ன ஒரு அருமையான துறை பார்த்தீங்களா? பேச்சு துறையில் ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, கட்சி கிடையாது, இவங்க தான் என் தலைவன் அப்படிங்கிற குறுகிய அடையாளம் கிடையாது. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய குரல் எதிரொலிக்கும் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். சர்ச்சில் பேசியிருக்கோம். இந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதிலே ஒரு அழகிய தத்துவம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 எழுத்து என்னது? CH. கடைசி 2 எழுத்து அதுவும் CH தான். The beginning is same and the ending is same. நடுவில் என்ன இருக்கு? The beginning and the ending is same or same. You are in middle. வாழ்க்கையின் தத்துவம் முடிஞ்சிருச்சா? தொடக்கமும் இறுதியும் ஒன்றுதான், நாம் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறோம். இதுதான் சர்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறது. தமிழ்ல பிறப்பு இறப்பு அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு இல்லையா, அதுலேயும் சேமா இருக்கிற வார்த்தையை விட்டுருங்க. ரா இப்பு, எங்கள் ஊர்லலாம் அவன் ரொம்ப ரப்பு பிடிச்சவன் அப்படிம்பாங்க, திமிர் பிடிச்சவங்கள. அந்த ரப்புங்கிறத விட்டுருங்க. பி அப்படிங்கிறது ஒரு எழுத்து இங்கே இருக்குது பிறப்பில், ஈன்னு ஒரு எழுத்து இறப்பில் இருக்கு இல்லையா. நம்ம தமிழில் உயிர் எழுத்து என்னென்னது? நான் ரொம்பலாம் அப்படி போக மாட்டேன், என்ன உடனே பதாட்டம் ஐயோ இப்படிலாம் போகிறா போகலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அறிவுமதி ஐயாவுக்கு அளவுக்குலாம் எனக்கு வந்து சங்க இலக்கியம் தெரியாது. ஈ ஆனா ஆனா ஈனா ஈயென்னெல்லாம் என்னது? உயிர் எழுத்து. அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இக்கு இங்கு இச்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே மெய் எழுத்து, சரிதானா? இப்போ இந்த பி அப்படிங்கிற எழுத்து எப்படி உருவாகுதுன்னா, உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் கூட்டுனா உயிர் மெய் எழுத்து உருவாகும். இப்போ கி அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு, அது எப்படி உருவாகும்? இக்கு கூட்டல் இ. அப்போ இந்த மெய் எழுத்தும் அந்த உயிர் எழுத்தும் சேர்ந்தா கி அப்படிங்கிற உயிர் மெய் எழுத்து உருவாகும். அப்போ இங்கே பிறப்புல பி இருக்குது, இது எப்படி உருவாகும்? இப்பு கூட்டல் இ, பி உருவாகுது. அப்போ இப்பு என்கின்ற மெய் எழுத்தும் ஈ என்கின்ற உயிர் எழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. அப்ப பிறப்பு எப்படி உருவாகிறது? உயிரும் மெய்யும் இணைந்தால் இந்த பிறப்பு உருவாகிறது. இறப்புல ஈ மட்டும்தானே இருக்கு, அது என்னது? உயிர் எழுத்து. அப்ப இந்த உடம்பில் இருந்து மெய் என்கிறதை கழித்து விட்டால் மீதி உயிர் தனியா நின்னா அது வெறும் இறப்பு தானங்க. இப்படி ஒரு பிறப்பு இறப்புங்கிற வார்த்தையிலேயே தமிழின் தத்துவ தரிசனத்தை நாம் கற்றுக்கொள்ள கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்றால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் எவ்வளவு அர்த்த செறிவு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? வார்த்தைகளுக்குள்ள அவ்வளவு வசீகரம் இருக்கிறது, வார்த்தைகளுக்குள்ளே அவ்வளவு வல்லமை இருக்கிறது, வார்த்தைகளுக்குள்ளே அவ்வளவு வலிமை இருக்கிறது. அதனால்தான் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீங்க இறைவனை கும்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பச்சிலையை கொண்டு போய் வச்சு கும்பிடுங்க. ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே காலத்தின் அருமை கருதியும் எனக்கு பின்னால் 3 எழுத்தாளர் பெருமக்கள் இங்கே தன்னுடைய படைப்புகளினுடைய பெருமிதத்தை எடுத்து பரிமாறுவதற்கு வருகை தந்திருப்பதனால் ஓரிரு சில செய்திகளை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். என் தலைப்பே தெம்புக்கு படிங்கன்றது தான் தலைப்பு. அப்போ மணிகண்டன் சார் சொன்ன புத்தகங்கள்லாம் படித்தாலே தெம்பு தானாக வந்துடும். அந்த ஒரு வரியிலே சொல்லிட்டு கூட நான் உட்காந்துடலாம். இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசினார் இந்த தம்பி. ஆரம்ப காலத்தில் அவருடைய வலது கையை என் வலது கையால் பிடித்து கொண்டு தான் பல மேடைகளில் பயணம் செய்தவன். இன்றைக்கு என் கண் முன்னாலே வளர்ந்து நிற்கிற விஸ்வரூபத்தையும் பார்க்க பெருமைப்படுகிறவன். ரொம்ப வளர்ச்சி, ரொம்ப உழைப்பு, ரொம்ப தேடுதல் உள்ளவனைத்தான் உலகம் தேடும். தேடியது போதும் என்று நின்றவனை யாரும் தேடமாட்டார்கள். அதையும் அவர் ஊடகத்தில் இப்படி இடையில வார்த்தைகள் குறிப்பிட்டு சொன்னார். இந்த யமதர்மன்லாம் சொன்னார். நாம் நினைக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே நம்ம செஞ்சுருவோன்னு. நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். யமதர்ம பூமிக்கு வந்து ஒரு இளைஞனை பார்த்து உன்னுடைய ஆயுஸ் முடிஞ்சு போச்சுரா, புறப்படு அப்படின்னு இருக்கான். இன்னையா இப்போ தான் நான் வாழவே தொடங்கியிருக்கிறேன்னு கூப்பிட்றியே, இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் இங்கே இருக்கலாம்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதான்னு. அதெல்லாம் ஒன்றும் முடியாது. யமதர்மன் எனக்கு ஏன் பேருன்னா தர்மத்தோடு நடக்கிறவனால தான். அதனால் நீ புறப்படணுன்னால சரி நீ உன் அழைப்பை ஏற்று நான் வரேன். ஆனாலும் என்னை நோக்கி நீ வந்திருக்கிற பற்றியா,
உனக்கு நான் ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும். விருந்து கொடுத்த பிறகு என்னை அழைச்சிட்டு போகணும். நேராக அவனை கூட்டிட்டு டாஸ்மாக் கடைக்கு போனான். ஒரு 500 தான் வாங்கி கொடுத்தான். 500 வாங்கி கொடுத்தது யமதர்மா அப்படி சாஞ்சிட்டார். சாஞ்ச பிறகு தான் ஒரு மணி நேரத்துக்கு உலகத்தையே மறந்துருந்தார். அதுக்குள்ளே நம்மால் என்ன பண்ணால் அந்த ரிஜிஸ்டரை எடுத்தான். அவர் கையில் இருந்த ரிஜிஸ்டரை வாங்கி அன்னைக்கு அவன் பேர் இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டான். அதை என்ன எரேஸ் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர்லேயே லாஸ்ட்டில் அவன் பேரை எழுதிட்டான். முடிஞ்சு போச்சா, தப்பிச்சொண்டான்னு. 1 மணி நேரம் பொறுத்து யமதர்ம எழுந்தான். ஏ மானுடா, இப்படிப்பட்ட ஒரு பானத்தை என் வாழ்நாளில் நான் அருந்தியதே கிடையாது. ஆகையினால் உனக்கு ஒரு நன்மை நான் செய்ய வேண்டும். மேலிருந்து உயிர்களை எடுப்பதை விட கீழிருந்து நான் உயிரை எடுக்க ஆரம்பிக்கிறேன். அவன் தலைவிதி அவன் முடிவு நடக்கும் இல்லையா? நதியின் ஓட்டத்தில் படகு எப்படி போகிறதோ அதுபோல்தான் வாழ்க்கை. நீர் வழி படுவும் புனை போலன்னா நாம் நினைக்கிறோம் என்னென்னமோன்னு. 4 நாளைக்கு முந்தி ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். சிவன் கோயிலுக்கு போயின்னு பார்த்து சிவாச்சாரியார் அப்படி தீபாரதெல்லாம் காட்டிட்டு தட்டை எடுத்துன்னு வராரு. அவருக்கு ஒரு 5 ரூபா போடுறதுக்கு நான் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அதுக்குள்ளே தேடுறேன். அந்த 5க்கு சிக்கலை. மேலே ஓரமாக இருந்த 500 வெளியே வந்து அப்படி காற்றுல போய் 4வது ஆள்கிட்ட விழுந்துட்டுது. எதிர்வரிசையில் இருந்த அவருடைய காலில் விழுந்தது பாருங்கள். நான் தேடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே சிவாச்சாரியார் தாண்டிட்டார். அந்த மனுஷன் கீழே குனிஞ்சி யாருதோ எவருதோ நமக்கு எதுக்குன்னு அதை எடுத்து தட்டில் போட்டான். அந்த சிவாச்சாரியர் உள்ளே போய் ஈஸ்வரன் மேலே இருந்த மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டு தீபாராதனை பொருள்லாம் கையில் கொடுத்து வாழ்த்திட்டு போனார். ஏன் 500 ரூபாய் யாருக்கு வாழ்த்த வாங்கி கொடுக்குது பாருங்கள். இதுதான் உலகம். எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கணும்னு தான் இலக்கியம் சொல்லி கொடுக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற உயரிய வரிக்கு நிகரான வரி உலக இலக்கியங்களே கிடையாது. நாமெல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உலக ஐக்கிய நாட்டின் சபையிலே முகப்பில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம்லாம் நம்ம படிக்கிறோம். அடுத்த வரி தான் இது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சார், உனக்கு நன்மை வருதா அதுக்கு காரணம் நீ தான், தீமை வருதா அதற்கு காரணம் நீ தான். நீ ஏற்கனவே நன்மை செஞ்சால் திரும்ப வரும், ஏற்கனவே தீமை செஞ்சால் அதுதான் உனக்கு திரும்ப வரும். இந்த ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உலக இலக்கியம் எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா? தமிழ் தான் சொல்லி கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் நம்ம படித்தாதான் நம்ம மனசுக்கு ஒரு தெம்பு வரும். படிக்காமல் எப்படி சார் வரும்? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்றைக்கு உலகமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு காலகட்டத்தில் தலைநகரத்தில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருந்த இந்த புத்தக திருவிழாவை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் ஒப்படைத்து அவர்கள் மூலமாக இதை பப்பாசியோடு இணைந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்கிறது என்பதை நான் பல நேரங்களிலே பல இடங்களிலே பார்த்து மகிழ்ந்தேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்திலே சென்ற ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த இதே புத்தக திருவிழாவிலே மாதர் குழு செய்த கைவினை பொருள்களோடு அந்த புத்தகங்களும் அந்த 10 நாளில் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிற வரலாற்றை அங்கே டாக்டர் சின்னதுரை செல்லப்பா என்கிறவர் விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது சார். வருவாய்த்துறை இன்னைக்கு சேர்ந்து இருக்குது. அவங்க துறை வருவாய்த்துறை. ஆனால் இன்றைக்கு பேச்சாளர்களுக்கு வருவாய், எழுத்தாளர்களுக்கு வருவாய், புத்தக விற்பனையாளர்களுக்கு வருவாய், புத்தகம் நடத்த அந்த கம்பெனிகளுக்கு வருவாய், அத்தனை பேருக்கும் வருவாய் கிடைக்கிற ஒரு துறை வருவாய்த்துறை சேர்ந்து நடத்துதுன்னா அவர்களை நான் பல்லாண்டு வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிற ஒரு நிகழ்வு சார். இது சாதாரணமானதில்லை. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண் கல்வி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த இணைப்பறை வழங்குகிற தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மணிகண்டன் சொன்ன மாதிரி அழகான தமிழில் அற்புதமாக விளக்கம் கொடுக்குறார். உண்மையிலே அவருடைய அந்த சொல் நயத்துக்கு நான் பாராட்டுறேன். சொல் நயம் இப்படி தான் ஒரு தமிழாசிரியனா அப்படி தான் இருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் எதிர்காலம் உங்களுக்கு ஒன்று இருக்குது, அற்புதமான வளம் இருக்குது. நீங்கள் அப்போ வரும்போது என்ன நினைப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு திறமை, இந்த சொல்லாற்றல், பேச்சாற்றல், அதான் பேச்சாற்றல், நான் எழுத்தாற்றல். நான் தம்பி ஐயா மணிகண்டன் பேசும்போது சொன்னார் பேரறிஞர் அண்ணாவை அவர்களை பற்றி. பேரறிஞர் அண்ணா அவர்களும் தத்துவமேதை சீனிவாசன் அவர்களும் போடிநாயக்கனூருக்கு தேர்தல் கூட்டத்துக்காக போகிறாங்க. அங்கே பஸ்ஸில் போகிறாங்க. நல்ல நினைவில் வச்சுங்க, பஸ்ஸில் போன தலைவர்கள் இந்த மண்டையில் இருந்திருக்கான்.
அப்போ பஸ்ஸில் போகும்போது அந்த பேருந்து என்ன பண்ணிச்சு, 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. அண்ணா அவர்களும் தத்துவமேதை சீனிவாசன் அவர்களும் கீழே இறங்குறாங்க. அண்ணா பதைக்கிறார், கூட்டம் காத்திருக்குமேன்றார். அப்போ டி.கே. சீனிவாசன் ஓடி போறார். அந்த பக்கமாக போகிற ஒரு மாட்டு வண்டி போகுது. மாட்டு வண்டிக்காரர் வா, ஐயோ கூட்டம் காத்திருக்கும், எங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா? அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, இவர் பெரிய அண்ணாதுரை, இவருக்காக அங்கே கூட்டம் காத்துக்குது போயான்ட்டான். நிஜமாலுமே அண்ணாதுரை அவர் தான் ஏறலாம், இறங்கி ஓடியாந்துட்டான். சார் என் தெய்வமே, நீ எப்படி பேசுவே, எங்களுக்காக எப்படி குரல் கொடுப்பேன்றது எனக்கு தெரியும், ஆனால் உன் உருவத்தை நான் பார்த்ததில்லை. நீ உட்கார்றதுக்கு என் வண்டி புண்ணியம் பண்ணியிருக்கேன், உட்காரியான்னு சொல்லி அந்த மாட்டு வண்டியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போன வரலாறு இருக்க. அதுதான் ஒரு பேச்சின் ஆற்றலுக்கு கிடைத்த மரியாதை, பெருமை. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? கொள்முதல் பண்ணாதான் விலை மறைக்க முடியும். கொள்முதல் கொள்ளாமலே அவர் சொன்ன மாதிரி மாமா மச்சான் மருமகன் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தான் நின்றுணும் இல்லையா? கொள்முதல் செய்யணும். அதுக்கு தான் பல நூல்களை படிக்கணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டியதா? எப்போ விழும்? படிக்கணும். படிப்பு என்பது சாதாரணமானது இல்லையா? பகத்சிங் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எனக்கு தூக்கு போடணும். ஏன்னு கேட்டாங்க. பயமா இருக்கா? இல்லையா? அப்போ லெனினுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கார். ஒரு புரட்சியாளனோடு பேசி கொண்டிருக்கிறான். அது முடிவதற்கு இன்னும் 10 நிமிடம் ஆகும், அதுவரையில் பொறுத்திருங்கள்னா. பேரறிஞர் அண்ணாவுக்கு கொடிய புற்றுநோய், ஆபரேஷன் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டர் கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கேட்டார், எனக்காக ஒன்று செய்யுங்களே. அண்ணா என்ன சொன்னாலும் செய்கிறேன்னார். ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி போடுங்களேன். இல்லைங்க அது ஆபத்துன்னாங்க. இல்லை நான் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுது, அந்த புத்தகத்தை முடிக்காமல் என்னால் முடியல, அதனால் ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னார். பிழைப்போமா வாழ்வோமா பிழைக்க மாட்டோமா என்றெல்லாம் ஏக்கப்பட வேண்டிய நேரத்தில் புத்தகம் முடிக்கப்பட வேண்டும் என்று அந்த முடிவுரை எழுதுகிற நேரத்தில் கூட முன்னுரையாக இருந்தாரே பேரறிஞர் அண்ணா. சிந்திச்சு பார்க்கணும் சார். இந்திய தேசத்தில் 2 பேர் எப்போ லைப்ரரிக்கு உள்ள நுழையிறாங்களோ, எப்போ அவங்களா வெளியில் வராங்களோ, அப்போ அது வரைக்கும் நூலக காவலர் காத்திருந்து அவங்க போன பிறகுதான் சார் நூலகத்தையே போட்டுவான். அப்படி படித்தவர்கள் யார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா. தெற்கே தோன்றிய பேரறிஞர் அண்ணா, வடக்கே தோன்றிய அண்ணல் அம்பேத்கர். இந்த 2 பேரும் படித்து முடித்து வெளியே வந்த பிறகுதான் சார் நூலகமே மூடப்பட்டது. ஒரு மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் சிறகடிப்பதற்கு. அதனால நீங்க பாருங்க, ஒரு புத்தகம் எப்படி இருந்தா இந்த புத்தகத்தை அப்படி விரிக்கிறீங்க, விரித்த உடனே பார்த்தால் 2 பக்கமும் ஒரு பறவையின் சிறகு போல் இருக்கும். நம்முடைய மனம் அதிலே லயித்து நம்முடைய மனமும் பறவை போல் பறப்பதற்கு அவன் எழுதின எழுத்துக்களோடு சென்று அவன் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று எடுத்து சொல்கிறானோ அடையக்கூடிய இடங்களிலே அடைந்து விடுவதற்குரிய ஆற்றலைத்தான் அந்த எழுத்துக்கள் தருகிறது என்றால் அது மனுஷனுடைய மனதுக்கு ஒரு சுகத்தை தருகிறது, அவனுடைய சோகத்தை மாற்றுகிற மருந்தாக அமைகிறது. சாதாரணமானதில்லை. புத்தகத்தை நான் வான்கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பம் சாற்றினிலே தென் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது வேண்டார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.